ஜெபிக்கலாம். கண்களை மூடலாம். தேவ சமூகத்துக்கு நேராக நம்ம அர்ப்பணம் பண்ணுவோம். ஆண்டுடைய கரத்துக்கு நேராக நம்ம அர்ப்பணம் பண்ணி தேவனாகிய கர்த்தருடைய மகிமை, தேவனுடைய கிருபை என்ற வேளையில நம்ம மத்தியில் இறங்கத்தக்கதாக கேட்க போகிற வார்த்தைகளுடாய் தேவனாகிய கர்த்தர் நம்ம மத்தியில் இடைபடும்படியாக நம்முடைய இருதயங்களை திறந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக நம்ம அர்ப்பணம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, நீ கொடுத்து அனுப்பிய வார்த்தையை நான் சரியானபடி பிரசங்கிக்கவும், கேட்க போகிற பிள்ளைகளுக்குள்ளே அது மாற்றத்தை தரும்படி, கேட்டோம் எழுந்தோம் செய்தி நல்லா இருந்தது என்று சொல்லுகிற நிலை கடந்து தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்றுக்கொள்ளத்தக்கதான அந்த பெலன், அந்த தயவுக்குள்ள பிள்ளைகளை கொண்டு வரும்படி நேசருடைய பரிசுத்த சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணம் பண்ணுகிறோம். தேவனாகிய கர்த்தர் தாமே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13:52 வசனத்தை யாராவது வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. இந்த 13ஆம் அதிகாரம் என்பது முழுமையாக பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவராய் கர்த்தர் பேசுகிற ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தை பேசிக்கிட்டே வருகிறவர் அந்த முடிக்கிற தருவாயில அந்த ஜனங்களோடு இடைப்பட்டதான ஒரு வசனம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வசனம். அப்பொழுது அப்படின்னு சொல்லி தேவனாய் கர்த்தர் இந்த ஜனங்களோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். அப்பொழுது என்று சொல்லி, எப்பொழுது அப்படி கேட்டீங்கன்னா முந்தின வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம் முந்தின வசனத்தை. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவையெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்போ பரலோக ராஜ்யத்தை குறித்து பேச வேண்டிய எல்லா காரியத்தையும் தேவனாய் கர்த்தர் பேசி முடிச்சுட்டு, இவையெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று இந்த ஜனங்களை பார்த்து கேட்டார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஆமாண்டவரே, நாங்கள் அறிந்து கொண்டோம் என்றார்கள். எல்லாத்தையும் அறிந்து கொண்டோம் சொன்ன மக்களிடத்துலதான் தேவனாய் கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஐயா, எல்லாவற்றிலும் கேட்டு தேறினவனான மனுஷன் என்று தேவனாய் கர்த்தர் பேசுகிற காரியம் இடைபடுகிறது. அப்ப சொல்றாரு, ஐயா, அந்த ஜனங்களை பார்த்தான் சொல்றாரு, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யம் என்பது இப்படி இருக்கிறபடியால், எப்படி இருக்கிறபடியால் பார்க்க போறோம். பரலோக ராஜ்யம் என்பது இப்படி இருக்கிறபடியால் அப்படின்னு சொல்லி தேவனாய் கர்த்தர் பேசிட்டு பேசுகிறார். பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின, பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் அப்படி சொல்லி அங்கே சொல்லுகிற வார்த்தை என்பது இடம்பெறுகிறது. பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளை கேட்டு, அந்த செய்தியை கேட்டு தேறின எவனும் அப்படிங்கிற வார்த்தை என்பது அங்கே இடம்பெறுகிறது. ஒருவேளை கிறிஸ்தவர்களுடைய இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை கேட்கறதெல்லாம் கேட்போம், ஆனா அதை உள்ளுக்குள்ள அனுமதிக்கிறதே இல்லை, அந்த வார்த்தையை செயல்பட விடுகிறதே இல்லை. அப்போ நிறைய சந்தர்ப்பத்துல அதான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பேசுகிற வார்த்தை உண்டு, இருக்கிற சாட்சியை பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. பேசுவதற்கும் அந்த மனுஷனுடைய சாட்சிக்கு என்ன இருக்காது, ஒரு சம்மதம் இருக்காது. பிரசங்கம் பண்ற ஆளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, பேசுகிற வார்த்தைகளுக்கும் அதற்கு சம்பந்தமே இருக்காது. அப்படி ஒரு வார்த்தைய இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கிறிஸ்தவன் என்கிற அடையாளம் அவருடைய பேச்சில மாத்திரமே இடம்பெறக்கூடிய ஒன்றா இருக்கிறது. அப்ப இன்னைக்கு தேவனாய் கர்த்தர் அழகா தெளிவா சொல்ற, இந்த பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிற வார்த்தையை தான் தேவனாய் கர்த்தர் அங்கே பேசுகிறார். அதுல சொல்ல, தன் பொக்கிஷத்தில் இருந்து என்ன போட்டிருக்கு, தன் பொக்கிஷத்தில் இருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். தன்னுடைய பொக்கிஷத்திலிருந்து எடுத்து கொடுக்கிறாயா, இப்படி
கேட்டு தேறின எவனும் எதை எடுத்து கொடுக்கிறான்னு கேட்டீங்கன்னா பழசையும் கொடுக்கிறான், புதுசையும் கொடுக்கிறான். வீட்டு எஜமான் அப்படிங்கிற வார்த்தையை தேவனாய கர்த்தர் பயன்படுத்துறார். ஒருவேளை புதியவைகள் அப்படிங்கிற ஒன்றுமே கிடையாது. பைபிளை பொறுத்த வரைக்கும், கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் பழசில் இருந்து பழசை சார்ந்து புதுப்பிக்கப்பட்டதுதான் புதிய ஏற்பாடு. விளங்குதா இல்லையா? பழையவைகள் இருந்துதான் புதுப்பிக்கப்பட்டதே தவிர பழையவைகளுடைய சாரம் இல்லாம புதுசுன்னு ஒண்ணுமே கிடையாது. அப்ப இன்னைக்கு கிருபையின் காலம் பிரதர். லேட்டஸ்ட் ட்ரெண்டிங், லேட்டஸ்டான மக்கள் என்ன விரும்புறாங்களோ அதை நான் கொடுக்கிறேன்னு ஒரு ஊழியக்காரனோ அல்லது ஒரு விசுவாசியோ யார் செயல்பட்டாலும் புதுசா ஒன்ன கடைபிடிப்பாங்க, புதுசா ஒன்ன கையில வச்சிருப்பாங்க. அது பழையவைகளோடு சம்பந்தப்பட்டவைகளாக இருக்கவே இருக்காது. நான் உங்கள்கிட்ட எப்பவும் சொல்லுவேன், இன்னும் கர்த்தர் வர தாமதமாச்சுன்னா கர்த்தருக்கு சுத்தமா இன்னும் 5000 வருஷம் கழிச்சு ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தாலும் சரி, அவ்வளவு காலம் போகாது. இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், அவ்வளவு காலம் கழிச்சு இயேசு கிறிஸ்து வந்தாலும் இன்னும் 100 தலைமுறை தாண்டி யார் நின்னாலும் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தினுடைய 52ஆம் வசனம்னா எதான் வாசிக்கணும்? புதுசா ஒண்ணு எழுத முடியாது இல்லையா? புதுசா ஒரு வேதாகமத்தை எழுத முடியாது இல்லையா? எனக்கு கர்த்தர் இதை காண்பித்தார் ஒரு புதிய சத்தியத்தை நான் சொல்ல முடியாது இல்லையா? எல்லாமே பழையவைகளை சார்ந்து புதுப்பிக்கப்பட்டதுதான் புதுசு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய சத்தியம் புதிய ஏற்பாடு காலத்துல ஏதோ ஒன்ன புதுசா சொல்லல. பழசை சார்ந்து பழசை இன்னும் நல்லா டைட் பண்ணி பழசுல ஒதுக்க வேண்டிய காரியத்தெல்லாம் ஒதுக்கி தேவையில்லாதெல்லாம் நீக்கி புதுசா ஒன்ன தேவனாய கர்த்தர் காண்பித்தான். விளங்குதா விளங்கலையா? அப்படிதான் தேவனாய கர்த்தர் காண்பித்தார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொன்னார். பழசு சாராம புதுசா ஒண்ணு இயேசு போதிக்கல. அப்ப இன்னைக்கு தேவனாய கர்த்தர் சொல்ல எதை கொடுத்தாலும் ஒருவேளை நீங்க வேத வசனங்களை நீங்க பகிர்ந்து கொடுத்தீங்கன்னா பழச சார்ந்துதான், பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்ததுதான் முழு வேதாகமம். உங்களுடைய பொக்கிஷத்திலிருந்து எடுத்து கொடுக்கணும்னா பிரதர் இது புதுசா இருக்குது அப்படின்னு கொடுக்கறத கொஞ்சம் எல்லாரும் கஷ்டமா இருக்கும் இல்லையா? கொடுக்கணும்னா பழச கொடுக்கறதுக்கு ரெடி, ஆனா புதுசை கொடுக்கறதுக்கு எப்படி செய்யும்? முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபீல்டுக்கு நாங்க கொண்டு கொடுத்துருவியா உங்க பழசு இருந்தா கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கொண்டு போடுவாங்க. நாய் கூட சீண்டாத அப்படி இருக்கு அந்த துணி. இப்ப இப்படி சாயம் போய் கிழிஞ்சு போன கொண்டு ஃபீல்ட்ல கொடுக்க முடியுமா? அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல எங்களுக்கு இதை இங்க டிஸ்போஸ் பண்றதே பெரிய வேலையாயிடுச்சு. ஏன்னா நாம கொண்டு அப்படியெல்லாம் என்ன செய்ய முடியாது, கொண்டு போய் கொடுக்க முடியாது. அப்ப புதுசா எடுத்து கொடுக்கணும் கொஞ்சம் வலிக்கும், பழசை கொடுக்கணும்னா எல்லாருக்கும் என்னவா இருக்கும்? அதனால ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை அதற்கு அடுத்தவைகளை குறித்து உபதேசிக்கப்பட்டு அதுல தேறினவன், செய்தியை கேட்டவன் அல்ல, அதுல தேறினவன் என்ன செய்வான்னா தன் பொக்கிஷத்துல இருந்து பழசா புதுசாலாம் முக்கியம் இல்ல, கொடுப்பதற்கு அவன் ஆயத்தமா இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு எஜமானை தேவனாய கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார். ஏன் அவர்களை பார்த்து சொன்னார்? அந்த ஜனங்களை பார்த்து ஏன் சொன்னான்னா அவங்கதான் சொன்னாங்க, நீங்க சொன்னதெல்லாம் கேட்டோம் ஆண்டவரே, எல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னாங்க. எல்லாம் எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? புரிஞ்சிருச்சு, எல்லாம் ஓகேன்னு சொன்னதுனாலதான் ஆண்டவர் இந்த செய்தியை கொடுக்கிறார். பழசோ புதுசோ நீ தேவனுடைய ராஜ்யத்துக்காக அர்ப்பணிக்கிற தன் வீட்டு எஜமான் ஆகிய ஒரு மனுஷனை போல நீ இருப்ப. அவனுடைய வாழ்க்கையில பழசு புதுசு எல்லாம் இல்ல, அர்ப்பணிக்கன்னு முடிவெடுத்தானே எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான், போய்கிட்டே இருப்பான். வெளிப்படையான கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்க்கை தான் தேவன் விரும்புகிறார். நான் பார்த்த லெவல்ல ஓவரா இந்த ஆண்டரை பத்தி சொல்லுவான் தெரியுமா, அவன் எல்லாம் அயோக்கியனா தான் இருக்கிறான். அப்ப கர்த்தருக்கும் உனக்கு என்னையா சம்பந்தம் கேட்டா வார்த்தையில சொல்லக்கூடாது. நீ கர்த்தருக்கு ஏற்ற விதமான ஒரு வாழ்க்கை வாழணும். பரலோக ராஜ்யத்தை குறித்து 3 இந்த அதிகாரத்தை நீங்க தியானிப்பதற்காக சொல்றேன். 3 பகுதிகளாக பிரித்து தேவனாய கர்த்தர் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து எழுதுறார். முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு உண்டான விதை விதைக்கப்பட வேண்டும். விதை என்ன செய்யப்படணும்? விதைக்கப்பட வேண்டும். சில நேரத்துல உங்களோடு ரொம்ப டைரக்டா பேச வேண்டியிருக்கு, டைரக்டா திட்ட வேண்டியிருக்கு. என்ன நல்லவன் கெட்டவன்ற, நான் நல்லவன்ற ஒரு இமேஜ், எனக்கு ஒரு சர்டிபிகேட்லாம் என்ன கிடையாது, தேவை கிடையாது. நம்ம பேசுறதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டோம், அது போதும். அப்ப சம்பந்தப்பட்ட ஆள் அண்ணே தப்பு பண்ணிட்டானே, இனிமேட்டு பண்ண மாட்டேன், சரி ஆண்டு ஒப்புரவாயிரு, அவ்வளவுதான். அடுத்த கட்ட கர்த்தர் அவர் பார்த்துட்டு போறாரு. அதுதான் நமக்கு மகிழ்ச்சியை தவிர நமக்கு ஒரு சர்டிபிகேட் எதுக்கு அப்படின்னு. ஏன் பிரதர் அவ்வளவு கோவம் வருது, எரிச்சல் வருது? அப்படிப்பட்ட ஒரு வெளிவேசமான வாழ்க்கை. அப்ப இங்க என்ன ஆண்டவர் சொல்றாரு கேட்டீங்கன்னா, முதல்ல
எல்லாம் புரிஞ்சுக்கிச்சுன்னு மண்டையாட்டினாங்க இல்லையா? உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிச்சு என்பதற்காக நீங்கள் அறிந்து கொள்ளும் விதமாக இந்த அதிகாரத்திலிருந்து ஒரு 3 பகுதிகளாக பிரித்து உங்களுக்கு முன்பதாக வைக்க நான் விரும்புகிறேன். முதல்ல விதை விதைக்கப்பட்டாக வேண்டும். எதற்குரிய விதை? பரலோக ராஜ்யத்துக்கு உண்டான விதை விதைக்கப்பட வேண்டும் சொல்லி பேசுறாரு. அதுல 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்க அதை பார்க்கலாம். பின்னாடி அப்படியே 18 23 வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம், அந்த விதையினுடைய விதைப்பை குறித்து பார்க்கலாம். விதையானது விதைக்கப்பட வேண்டும் முதலாவது. அப்ப முதல்ல 1 to 9 விதைக்கப்படணும். அப்புறம் விதைக்கப்படுகிற விதை என்பது கொஞ்சம் காக்கப்பட வேண்டிய நிலையில் இருப்பது என்னவா இருக்கிறது, அவசியமான ஒன்றா இருக்கிறது. இது ரெண்டும் விதைப்பின் அடிப்படையில் சொல்லப்படுகிற வார்த்தை. ஒருவேளை உங்களுக்கு வேதத்தை குறித்து மெடிடேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு போய் வீட்டில் உட்காந்து தரவா என்ன செய்யணும். இந்த 1 மணி நேரத்தில் நம்மளால சொல்ல முடியாது. இந்த மொத்த அதிகாரம் நீங்க தியானிக்கணும்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் வேணும். நம்ம இன்னைக்கு 4 மணி நேரம் ஆண்டோடைய பார்த்து உட்காந்தோம்னு சொல்றீங்களோ? இதை ஃபுல்லா நீங்க மெடிடேட் பண்ணி முடிக்கணும்னா 4 hours தேவைப்படும். இந்த 4 மணி நேரமாவது நீங்க செலவிட்டாதான் இதில் இருக்கிற மொத்த காரியங்கள் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவரை கர்த்தர் சொல்றார், முதல்ல பரலோகத்தினுடைய விதை என்பது விதைக்கப்பட வேண்டும். அது எப்படி விதைக்கப்படுது? அதான் 1ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருந்தார். கடலோரத்துல போய் உட்கார்ந்தாரு. கடலோரத்தில் இருக்கிற ஜனங்களோடு கூட என்ன பண்ணாரு, அவர் அநேக விசேஷங்களை குறித்து ஓமைகளாக அவர்களுக்கு என்ன பண்ணாரு சொன்னாரு. அப்ப சொல்றாரு, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க என்ன செய்தான், புறப்பட்டான். 12ஆம் வசனத்தை வாசிட்டு முன்னாடி வரலாம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் என்ன செய்யப்படும், எடுத்துக்கொள்ளப்படும். என்னது உள்ளவன் பிரதர்? பணம் இருக்கிறவனுக்கு தான் பணம் சேருன்னு பெயரக்கூடாது. உள்ளவனுக்கு தான் பிரதர் உள்ளது சேருன்னு சொல்லிட்டு பெயரக்கூடாது. ஆண்டு என்ன சொல்றான்னா, காதுள்ளவன் எவனோ அவனுக்கு என்ன செய்யப்படும். அல்ல சொல்றது காதுள்ளவன் தான் சொல்றாரு. எங்களுக்கு எல்லாரும் காது இருக்கு பிரதர், நாங்க நல்ல சொலவு மாதிரி பெருசா கூட காது வச்சிருக்கோன்னு சொல்லக்கூடாது. அந்த காது நல்ல ஓட்டை இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஓட்ட வழியே பேசுறது உள்ள ஏறுது என்பது ரொம்ப முக்கியமானது. அது செவி திணவோடு காணப்படுகிறீர்களா, அதாவது கொழுப்படைச்சு போய் காது இருக்கா என்பது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் திணவுனான்னு எதையோ சொல்றான்னு பேர் விடா இல்லையா? பைபிள்ல சொன்னாரு செவி திணவு, அதாவது காதுல கொழுப்படைக்காம இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால காதுள்ளவன் எவனோ அவனுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். என்னமோ அடைவான், என்ன அடைவான், பரிபூரணம் அடைவான். பரிபூரணம் அடையும்படி தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். யாருக்கு பிரதர்? காதுள்ளவனுக்கு. இப்ப இந்த காது இல்லாதவன் எவனோ அவங்கிட்ட என்ன பண்றாரு, உள்ளதும் என்ன செய்யப்படும், உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இதான் ஆண்டவரை கர்த்தர் சொல்ற சத்தியம். அப்ப நல்லா கவனிங்க, காதுள்ளவங்களா இருந்தீங்கன்னா உங்களை பரிபூரணம் வரைக்கும் தேவன் ஆசீர்வதிப்பார். வாரந்தோறும் உட்காரணும் பிரதர், இந்த வாரம் பிரசங்கம் பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் வீக், இன்னைக்கு என்னமோ தெரியல ஒரே தூக்கமா வந்தது, அப்படி போக கூடாது. கொஞ்சம் காதை திறந்து கொடுத்து கொஞ்சம் என்ன செய்யணும், கேட்கணும். கேட்டீங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, உங்களை பரிபூரணம் வர தேவன் ஆசீர்வதிக்க வல்லவர். செவி கொடுக்கலன்னா என்ன ஆகும் பிரதர்ன்னு கேட்டீங்கன்னா, உள்ளதும் உங்களிடத்திலிருந்து என்ன செய்யப்படும், பிடுங்கப்படும், எடுக்கப்படும். எல்லாமே ஆவிக்குரியது, பூமிக்குரியது, சரத்துக்குரிய எல்லாத்தையும் பிடிக்கிறார். நான் உங்கள்கிட்ட எப்பவுமே சொல்லுவேன், புடுங்குதல் என்பது கடைசி கட்ட ஆயுதம் கர்த்தருக்கு. கொடுத்ததை புடுங்குவது கர்த்தரு கடைசி கட்ட ஆயுதம். முதல் கட்டம் என்ன பிரதர்? தர்றது ஸ்டாப் பண்றது. சரியா போயிட்டே இருந்துச்சு பிரதர், திடீர் நின்று போச்சுன்னா நம்ம ரொம்ப முழிச்சுக்கிடணும். எங்க மிஷனரிகளுக்கு நான் சொல்லுவேன், அப்பா நீ ஓடுகிற வர, உழைக்கிற வர, நீ ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் தேவன் கொடுப்பாரு. நீ என்னைக்கு ஓடுறது நிறுத்திறியோ அன்னைக்கு வர்றதெல்லாம் என்ன ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும். நாங்க ஓடிக்கிட்டே இருக்கிறோம், தேவன் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். சாட்சியா தான் சொல்றேன். கர்த்தரை சார்ந்து தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் ஈஸியா சால்வ் ஆகும், இல்லைன்னா சால்வ் ஆகாது. அப்ப என்னுடைய பணி என்ன பிரதர், கொஞ்சம் காதெல்லாம் திறந்து வச்சு கேளியா, பரலோக ராஜ்யத்தினுடைய விதை விதைக்கப்பட வேண்டியது இருக்கிறது. இப்ப சொன்னார் அந்த ஓமை, என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, சில விதை வழி அருகே விழுந்தது. நேரம் கருதி நானே சொல்லிடுறேன். சில விதை வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமா இராததினாலே சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமல் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல விளத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது
30 பலன் தந்தது. கேட்கிறவருக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். எகைன் சொல்றார், கேளியா, கொஞ்சம் காதுள்ளவன் கேளு, காதுள்ளவன் கேளுன்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ விழுதுகிற நிலத்தை பொறுத்து சில நேரத்துல விளைச்சல் கம்மியா இருக்கும், கூடவா இருக்கும். 100 இருந்தாலும் சரி, 60 இருந்தாலும் சரி, 30 இருந்தாலும் சரி, தேவன் அதை என்ன செய்யறாரு? அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். அதை நல்ல நிலமாகவே பார்க்கிறார். நீங்க 100 இருக்கீங்களா, 60 இருக்கீங்களா, 30 இருக்கீங்களா தெரியாது. ஆனா இந்த 3யுமே தேவனாய் கர்த்தர் நல்ல நிலத்தோடு தான் என்ன செய்யறாரு? ஒப்பிடுகிறார். 0வா இருந்தாதான் பிரச்சனை. இப்ப சிலர் 0வா இருக்கிறீங்க, சிலர் மைனஸ்ல இருக்கிறீங்க. எனக்கு தெரியல, அவங்க எல்லாருடைய உங்களை பழகின விதத்துல கிட்டத்தட்ட உங்களை குறித்து எனக்கு ஒரு 80% தெரியும். நீங்க என்னென்ன பெல்ட் அடிப்பீங்க, என்னெல்லாம் சொல்லுவீங்க, என்னென்னலாம் அல்லா கொடுப்பீங்க, எப்படியெல்லாம் பேசுவீங்க, 80% எனக்கு தெரியும். அப்ப உங்களுடைய சூழ்நிலை எனக்கு நல்லா தெரியும். எத்தனை பேர் 0 இருக்கீங்கன்னு தெரியும், எத்தனை பேர் மைனஸ் இருக்குன்னு தெரியும். இது எல்லாமே நாங்க அடிச்சுதான் நினைச்சிரோம், நாங்க வைத்திருக்கிறோம். அப்ப இங்க அழகாய் தேவனாய் கர்த்தர் சொல்ல, நீ 30 பலன் கொடுத்தா கூட நல்ல நிலம் தான், ஆனா ஏதோ ஒண்ணு கொடு என்பது தேவனாய் கர்த்தர் விரும்புகிற ஒன்று. அப்போ ஒண்ணு 100 மடங்கு தருதியா, ஒண்ணு 60 மடங்கு தெரியுது, இன்னொன்னு 30 மடங்கு தெரியுது. 3மே நல்ல நிலமாக தேவனாய் கர்த்தர் பார்க்கிறார். ஏதோ ஒரு அறுவடை, ஏதோ ஒண்ணு தேவனுக்காக செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறதான அடிப்படையில தேவனாய் கர்த்தர் அதை நினைச்சாரு, பாக்குறாரு. அப்ப ஆண்டவராய் கர்த்தர் அழகா தெளிவா நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை தான். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த நல்ல நிலம் எது பிரதர், கற்பாறை நிலம் என்ன, அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கு பின்னாடி 18ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் சற்று விளக்கமாக ஒரு 5 வசனங்கள்ல பேசுறார். ஆகையால் விதைக்கிறவனை பற்றி ஊமை கேளுங்கள், மறுபடியும் ஆரம்பிக்கிறார். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன், வழி அருகே விதைக்கப்பட்டவன். வழி அருகே விதைக்கிற அப்படிப்பட்ட ஒரு அனுபவமா இருந்தீங்கன்னா, விழுந்த உடனே பிசாசு தூக்கிட்டு போயிடறான். ஏன் தூக்கிட்டு போறான்னு ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனத்தை அவன் என்ன செய்யலையா, உணராதிருந்தான். நல்லா கவனிங்க, உணராதிருந்தான் பிசாசு டக்குன்னு தூக்கிட்டு போயிட்டான். அதாவது உணரவே இல்லை. இப்ப நான் பேசுகிற காரியத்தை நீங்க உணரவே இல்லைன்னா, சில நேரம் புரியல, சில நேரம் நமக்கு அது அதை குறிச்சான ஞானம் இல்லை, திரும்ப திரும்ப கொஞ்ச நேரம் அசை போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு உணர்கிற ஒரு தன்மை ஒன்று பிறக்கும். விளங்குதா இல்லையா? கேட்டுட்டு அப்படியே எழுப்பி வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா, அப்புறம் போய் மத்தியானம் சமையல், அப்புறம் நைட்டு பிரச்சனை, சாயந்தரம் பிரச்சனை, இன்னைக்கு சாயந்தரம் யாரு கூட போறது, எங்க சுத்த போறது, இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க உணராத ஜென்மங்கள் உங்களுக்கு பிசாசு டப்புன்னு தூக்கிட்டு போயிடுவான். வசனம் அந்த விழுந்த அடுத்த செகண்ட் என்ன ஆயிரும், அந்த வசனத்தை தூக்கிட்டு போயிடுவான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அது நினைச்சது விதையருகே விதைக்கப்பட்டவன், அப்புறம் கீழே கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன், ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பம் உண்டான உடனே ஈடரல் அடைவான். ரெண்டாவது சொல்றாரு, அடுத்த ஒருத்தர் சொன்ன உடனே ஏற்றுக்கொள்வான், மகிழ்ச்சியா ஓகேம்பா. ஆனா செயல் ஒண்ணு பார்க்க முடியாது, ஏன்னா உள்ள வேர் விடல. சந்தோஷமா தான் ஏற்றுக்கொண்டான், ஆனா வேர் விட என்ன செய்யல, அவன் அனுமதிக்கல. கொஞ்ச நேரம் அந்த வசனத்தெல்லாம் உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வந்தா தானே வேர் விடும். ஒரு விதையை போட்டுட்டு டெய்லி தோண்டி தோண்டி பார்த்தா வேர் இருக்குமா? விதை விதைச்சாச்சுங்க, முளைச்சிருக்கான்னு பார்ப்போம், வேர் விட்டுருச்சான்னு பார்க்கணும், தோண்டி தோண்டி பார்த்தா என்ன ஆகும் டெய்லி? அப்ப விதை வேர் விடணும்னா என்ன செய்யணும் பிரதர், அது கொஞ்ச காலம் சரியான அப்படியே அந்த பொசிஷன் இருந்தா தான் வேர் விடும். அதாவது உங்களுக்குள்ள ஏற்றுக்கொண்ட வார்த்தையை உங்களை விட்டு அகலாதபடி அதை ஃபுல்லா நீங்க மெடிடேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேர் விடும். இன்னைக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் பேசுறாரு, குறைஞ்சபட்சம் அடுத்த சாட்டர்டே நைட் வரைக்குமாவது ஆசைப்படணும்ல. இன்னைக்கு இதை பேசியிருக்கிறாரு, உட்காந்து அந்த வார்த்தைகளை அப்படியே மெடிடேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேர் விடும். எப்ப பிரதர்? 3வது நாள்லயோ 4வது நாள்லயோ 5வது நாள்லயோ அந்த விதை என்ன செய்யும், உள்ள வேர் விடும். இப்ப வேர் விடல அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, முளைக்கெல்லாம் செய்யும், மேலாம் லேசாடி பசுமையா இருக்கிற மாதிரி தோன்றும், ஆனா கொஞ்ச காலத்துல காணாம போய் விடுது. காரணம் என்னையா, அவங்ககிட்ட ஈரப்பதம் இல்ல, உள்ள மண் இல்ல, கற்பாறை போல இருக்கிறான், அவன் இருதயம் கல்லான இருதயமா இருக்குது. கல்லான இருதயம் இருக்கு இல்லையா? ஏன் ஆண்டவர் அதை நவமான இருதயமா மாத்துவேன், சதைப்பற்றான இருதயமா மாத்துவேன் ஏன் ஆண்டவர் பேசினார் எசேக்கியேல் 36 கேட்டீங்கன்னா, கல்லான இருதயத்தை வச்சு கர்த்தரால் என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு 4-5 பேர் ஜெபத்திற்கு என்று கூட்டிட்டு வந்திருந்தாரு, அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்.
பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் பல வருஷம் கழிச்சு மீண்டும் அவரை சந்திச்சேன். அவரு நிறைய இந்து மார்க்கங்கள்ல ஓடுறவரு. அவர் என்கிட்ட கேட்டாரு, பிரதர் மனம்னா என்னன்னாரு. மனசில் நினைக்கிறதுனா என்ன, இருதயத்தில் நினைக்கிறதுனா என்னன்னாரு. எப்படி மெடிடேட் பண்ணணும்னாரு. அவர்கிட்ட நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தேன், பேசிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் சொன்னாரு, பிரதர் இப்ப ஐ ஓப்பன் ஆயிடுச்சுன்னாரு. ஐ ஓப்பன் ஆனா பத்தாது, கொஞ்சம் ஆண்டு வரையும் உள்ள என்ன செய்யணும், மனசை சுத்தப்படுத்துறதுக்கு நான் மெடிடேஷன் பண்றேன்னாரு. ஒரு நாளும் சுத்தமாக மாட்டீங்கன்னு. ஏன் அப்படின்னாரு, நீங்க சொல்ற மெடிடேஷன் வந்து உங்க மனசை ஜீரோவாக்கி வெறுமையாக்குனா நீங்க பரிசுத்த அடைன்னு சொல்லுவீங்க. எங்க ஆண்டு சொல்றாரு, அதை வெறுமையாக்கவே முடியாது. அது வெறுமையாக்குனா பிசாசு குடியிருக்கிற இடமா என்ன ஆயிராது, மாறிடும். அதனால என்ன வச்சு ஃபில் பண்ணுன்றாரு, இயேசு கிறிஸ்துவ வச்சு ஃபில் பண்ணுன்றாரு. அப்ப அவரை வச்சு ஃபில் பண்ண பிரதர் அப்பவும் கொஞ்சம் அழுக்கு சாகர வர ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும்னு அவர்கிட்ட எக்ஸாம்பிளா சொன்னேன். ஜக்குல தண்ணி இருக்கு, அழுக்கு தண்ணி இருக்கு, அதுக்குள்ள நல்ல சுத்தமான தண்ணியை ஊத்திக்கிட்டே இருக்கிறீங்க. ஜக்கில் இருக்கிற தண்ணி என்ன ஆயிட்டே இருக்கும், சுத்தம் ஆயிட்டே இருக்குமா? உள்ள ஊத்த ஊத்த அழுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியாயிட்டே இருக்குமா? சரிங்க, அதுல கடைசி வரைக்கும் சுத்தமாயிருமா பிரதர்? இல்ல, கடைசி வரைக்கும் சம் பெர்சன்டேஜ் உள்ள இருந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சோப் அட்வர்டைஸ்மெண்ட் வருதுல டிவியில, 99.9% ஜெம்ஸ் அலியோன் அதான வருது, 100% வருது. நான் சொல்றது புரிதல், 100% வரல. அவன் என்ன ஆடு போடுறான், 99.some% தான் போகன்றான், கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கன்றாங்களே. அதே மாதிரிதான் மனுஷனுடைய மனம் அப்படின்னு உடனே சொன்னார். அதான் மனுஷனுடைய மனம் ஒரு குரங்குன்னாங்களோ அப்படின்னாரு. ஆமா, அது குரங்கே தான், அது தாவிட்டே இருக்கும். இப்போ உட்காந்து செய்தி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கிருந்து அங்கே ஜம்ப் அடிக்கும், அங்கிருந்து அங்கே அடிக்கும். 4 தடவை உங்க வீட்டுக்கு போயிட்டு கிச்சனுக்குள்ள சுத்திட்டு 5வது முறை வந்து உங்ககிட்ட என்ன பண்ணியிருக்கோம், உட்காந்துருக்கோம். அதனால அது உண்மையிலே குரங்கே தான் அப்படின்னு. அப்ப தேவனாய் கர்த்தர் அழகா சொல்லார், கொஞ்சம் அதை உள்ள விட்டா என்ன செய்யும், அது வேர் விடும். இல்லைன்னா வேர் விட முடியாதுயா. கல்லான இருதயத்துக்குள்ள தேவனாய் கர்த்தர் என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. அதுக்குள்ள தேவனாய் கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அதே மாதிரி கற்பாறை போல் இருக்கிறது என்று அவர் பேசுறார். அது கீழே சொன்னார் பாருங்க, 22ஆம் வசனத்துல, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனா இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுவதனால் அவனும் என்ன போயிறான், பலனற்று போயிறான். பெலனட்ஸ் அல்ல, என்ன போட்டிருக்கு, பலனற்று போகிறான். ஏன் பலனற்று போகிறான் பிரதர்? ஐயா, என்னதான் வசனத்தை கேட்டாலும் உலக மயக்கம் உடனே போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு, உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம். உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம். எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த ஃபெய்த் இல்லாம புலம்பிக்கிட்டே உட்கார்ந்து இருந்தீங்கன்னு வைங்களேன், எப்பவுமே ஒரு ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தோட வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், வசனத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது செடி வளர்ந்தா கூட அமைக்கி போட்டுரும். அதாவது நீங்க எழும்பி நிக்கிறேன்னு நினைச்சா கூட உலக கவலை உங்களை விழுந்து போக வைக்கும். அதானே, செடி முளைச்சிட்டு போ, முள்ளுக்குள்ள முளைச்சிட்டு அது முள்ளை தாண்டி வெளியே வர முடியல. முள் அது என்ன செய்யுது, அதை நெருக்கிட்டே இருக்குது. எது பிரதர் மில்? உலக கவலை. உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பண ஆசை, பண வெறியன் ஒரு நாள் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழவே முடியாது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். செல்வ சீமானாதான் ஆபிரகாம் இருக்கிறார். ஆனா அவர் வேற, லாசரு யார் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருந்தானோ அந்த ஐஸ்வர்யவான் வேற. 2 பேருமே ஐஸ்வர்யவான் தான். ஒருவனுக்கு பரலோகத்தில் இடம், இன்னொருவனுக்கு நரகத்தில் இடம் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும். வசதியான எல்லாரையும் தேவன் குற்றப்படுத்துறா தெரியாது. ஆனா பணவெறியன் அனைவரையும், பொருளாசைக்காரன் அனைவரையும் தேவனாய் கர்த்தர் குற்றப்படுத்துகிறார், வெறுக்கிறார். முழுக்க முழுக்க அதான் வாழ்க்கை அல்ல, முழுக்க முழுக்க அதான் எண்ணம் அல்ல. அங்க செடி முளைச்சிருச்சியா, கண்ணுல பார்த்தாச்சு, சரியா போட்ட விதம் முளைச்சிருச்சு, இனி பலன் தருமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது முட்செடி என்ன பண்ணிருது, நெருக்கி போட்டுறது. இதெல்லாம் விதைக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து தேவனாய் கர்த்தர் நினைச்சாரு, பேசிக்கிட்டே இருக்கிறார். அது கீழே சொன்னாரு, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமா இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். இது விதைப்பவனுடைய விதைப்பினுடைய அனுபவமாக தேவனாய் கர்த்தர் பேசுகிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்த விதை விதைக்கப்பட வேண்டியது இருக்கிறது. அது நல்ல நிலத்துல விதைக்கப்பட வேண்டியது இருக்கிறது. நீங்கள் அந்த நல்ல நிலமா இருக்க வேண்டியது தேவன் விரும்புகிற ஒன்று. முள்ளுள்ள இடமா அல்ல,
கட்பாறை இடமா அல்ல, வழி அருகே இருக்கிற ஒரு நிலம் போல அல்ல. வழி அருகே இருக்கிற விதைப்புக்காகாது. வழி அருகே நிற்கிற அத்தி மரமும் என்ன ஆகல, ஒரே நாள்ல என்ன ஆயிற்று, சபிக்கப்பட்டு போயிடுச்சு. அப்ப நன்றாய் நீங்க விளங்கி கொள்ளுங்க. வழி அருகே இருக்கிற அந்த நிலம் போல இருக்கிறீங்களா? ரோட்டு ஓரத்தில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நிலம் மாதிரி உங்க வாழ்க்கை இருந்துச்சுன்னா அப்பப்ப உங்களை தோண்டிக்கிட்டே இருப்பாங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள சாக்கடை பாஞ்சுக்கிட்டே இருக்கும். ரோட்டு ஓரத்தில் இருக்கிற சைட்ல மண் இடம் இருக்கு இல்லையா, அதுல என்ன நடக்குதோ அதான் உங்களுக்கும் நடக்கும். நீங்க புரிஞ்சுக்கிறக்கா சொல்றேன். அங்க விதைக்கப்படுகிற விதையும் பிரயோஜனம் இல்லை, ஏதோ ஒன்று தின்ட்டு போயிருது. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, அப்பப்ப கண்டவெல்லாம் தோண்டுவான். ஒரு நாள் ஹைவேஸ்காரன் தோண்டுவான், டெலிபோன்காரன் தோண்டுவான், ஒரு நாள் காவாக்காரன் தோண்டுவான். உங்க வாழ்க்கையை தோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வழி அருகே இருக்கிற அந்த ரோட்டு ஓரத்தில் இருக்கிற அந்த நிலம் மாதிரி இருந்தீங்கன்னா, கட்பாறை நிலமா இருந்தீங்கன்னா நீங்க ஒண்ணுக்கும் உபயோகம் இல்லாத பால் அடைஞ்சதான். மழை பெய்யும் போது மாத்திரம் லேசா பசுமையா தெரியும். 4 நாள் வெயில் அடிச்சோன்ன மொட்டை கட்பாறையா தெரியும் இல்லையா? சில குன்றுகள் பார்த்திருப்பீங்க, மண்ணில்லாத குன்றுகள் எப்படி இருக்கும் பாக்குறீங்க? கொஞ்சோண்டு மண்ணுள்ள குன்று எப்படி இருக்கும்? ரெண்டுமே உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். சில குன்றுகள் சில மண்ணே இருக்காது, வெறும் மொட்டை குன்றா இருக்கும். அதுல எவ்வளவு மழை பெஞ்சாலும் பிரயோஜனம் உள்ளது அப்படியே தான் இருக்கும். கொஞ்சோண்டு மண்ணுள்ள குன்று எப்படி இருக்கும் பிரதர்? அப்பப்ப மழை பெய்யும் போது பச்சையா தெரியும், அடுத்த ஒரு வாரத்துல எப்படி தெரியும்? காஞ்சி தெரியும். அப்ப கட்பாறை நிலமா முள்ளுள்ள நிலம் எப்படி இருக்குது அதுவும் நீங்க பார்த்திருப்பீங்க. முள்ளுள்ள இடம், முள்ளு நிறைந்திருக்கிற இடம், முள் இருக்கிற இடத்துல என்ன தங்கி இருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். போனா பாம்பு, சர்ப்பங்கள், தேள்கள், அதான் முள்ளுள்ள இடத்துல இருக்கும். அப்ப தேவன் உங்களை எப்படிப்பட்டவர்களாய் பார்க்கிறாரு பிரதர்? பரலோக ராஜ்யத்தினுடைய விதையை ஏற்று பலன் கொடுக்கிறவர்களாக, நல்ல நிலமாக தேவனாய் கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். 100 மடங்கு கொடுக்க முடியல பிரதர், பரவாயில்ல 30ஆவது கொடுப்பியான்னு கேட்கிறார். ஒரு 30ஆவது விலை வேண்டாமா? நீ 100 மடங்கு ஒருவேளை பலன் கொடுக்காட்டியும் ஒரு 60, ஒரு 30, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30ஆவதாவது நீ என்ன செய்யணும், பலன் கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். ஒருவேளை இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டடீஸ்ல 35%, 50%லாம் ஒவ்வொரு ஸ்டடீஸ்க்கு ஏற்ற மாதிரி பாஸ் மார்க் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தேவனுடைய பாத்துல 30 தான் பாஸ் மார்க் போல. அவ்வளவாவது நீ எடுக்க வேண்டாமான்னு கேட்கிறாரு. அவ்வளவாவது நீ பாஸ் பண்ண வேண்டாமா? உன் நிலத்திலிருந்து விளைய வேண்டாமா? இதுதான் கேள்வி. அப்ப முதல்ல பரலோக ராஜ்யத்தினுடைய விதை என்பது விதைக்கப்பட வேண்டியது இருக்கிறது. 2வது பாருங்க, அதே அதிகாரத்துல 24ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரைக்கும் அந்த விதைக்கு விரோதமான எதிர்ப்பு பதிய பண்ணப்படுகிறது. விதை விதைக்கப்படுகிறது பிரதர், அந்த விதைக்கப்படுகிற விதைக்கு விரோதமான எதிர்ப்பு என்ன என்பதை தேவனாய் கர்த்தர் பேசுறார். நோட் பண்ணி வச்சுடுங்க, வீட்டுல போய் மெடிடேட் பண்ணுங்க. 24ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரை எப்படியெல்லாம் எதிர்ப்பு வருகிறது, எப்படியெல்லாம் அந்த காரியம் வருகிறது என்பதை 24ல இருந்து அவர் பேசிக்கிட்டே வர்றார். அதுல பாத்தீங்கன்னா என்ன உண்டாகுது பிரதர்? நீ நித்திரை பண்ணுகையில் சத்துரு வந்து, 25ஆம் வசனம், நீ நித்திரை பண்ணுகையில் சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போகிறார். கொஞ்சம் நீங்க அசந்தீங்கன்னா, அதனால அடிக்கடி சொல்லுவேன், பிசாசுக்கு என்ன செய்யாத, இடம் கொடுக்காத. கொஞ்சம் நீ அசந்தன்னா பிசாசு அழகாம வாழ்க்கை அழிச்சிருவான். ஏதோ ஒரு பெருமையை கொண்டு வந்து, ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு வந்து, தேவ திட்டங்களுக்கு விரோதமான சில காரியங்களை கொண்டு வந்து அழிச்சிருவான். விதைக்கப்படுகிற களை எப்ப விதைக்கப்படுது? அந்த களை நித்திரை பண்ணும்போது விதைக்கப்படுது. விதை ஏற்றுக்கொண்ட பிறகு தொடர்ந்து நித்திரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, தூங்கிட்டே இருந்தீங்களா, சரீர பிரகாரமான அதிகப்படியான தூக்கத்தையும் கர்த்தர் அருவருக்கிறார். உங்களுக்கு தெரியும், நீதிமொழி புஸ்தகத்தில் ஆண்டவர் அழகா சொல்ல, இன்னும் கொஞ்சம் கை முடக்கி தூங்கட்டும், இன்னும் கொஞ்ச நேரம் பெட்டிலே படுத்து இருந்தீங்களேன், கர்த்தர் ஒரு நாள் உங்களை தரித்திரம் உங்க வீட்டு வாசல்ல குடியிருக்கும். சின்ன பிள்ளையா இருந்தா இப்பவே திருந்துடுங்க, வாலி பிள்ளையா இருந்தாலும் சரி, இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்னு. அப்ப நித்திரை என்பது ஆண்டவர் சொல்ல, நீ விழிப்பா இல்லைன்னா டக்குன்னு வந்து களையை விதைச்சிருவான். களையை விதைப்பது உனக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது வளருகிற வரை. அதான் அந்த பகுதி சொல்லுது. கள்ள போதனை, தவறான காரியங்கள் விதைக்கப்படுகிறது. இன்னைக்கு 50%க்கு மேல கள்ள போதனை தான். உண்மையான தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விதைகளுக்கு நடுவே அதுதான் பெரும்பாலும் தூவப்படுகிறது. ஏன்னா ஜனங்கள் விழிப்பா இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், தெளிந்த புத்தி உள்ளவனா இரு, விழித்திரு என்கிறதெல்லாம் கடைசி காலத்தினுடைய அறிவுரையாக இயேசு கிறிஸ்துவை சொல்லிட்டு போனார்.
நீ விழிப்பா இல்லைன்னா நீ நித்திரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது களை விதைக்கப்பட்டுரும். ஆனா அது களைனே உனக்கு தெரியாது. அப்படின்னு என்ன அர்த்தம் பிரதர்? அதுவும் ஒரிஜினல் பயிர் மாதிரியே இருக்கும், ஒரிஜினல் கோதுமை மாதிரியே இருக்கும். இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒன்றை ஒருவன் வந்து உங்ககிட்ட போதிக்க முடியுமா பிரதர்? முடியவே முடியாது இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து என்கிற போர்வையை போத்திக்கிட்டு தான் ஒண்ணு உங்களுக்கு போதிக்க முடியும். நீங்க அப்படியே சொல்லுது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, பயிர் வளர்கிறது, கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. கதிர் வரும்போது உங்களுக்கு என்ன தெரியும், எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு தெரியும். அப்ப பயிர் எப்படி இருக்கும், அதுவும் அதே மாதிரி இருக்குது, வளர்ந்துருச்சு, ரெண்டும் ஒன்னாதான் வளருது. எது எதுனே வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில கதிர் விடும் போதுதான் ஒண்ணு கதிர் விடுது, இன்னொன்னுல கதிரை காணும். அப்பதான் தெரியுது, என்ன தெரியுது, ஓஹோ இது கதிர் அல்ல, இது ஒரிஜினல் கோதுமை மணி அல்ல, இது விதைக்கப்பட்டதான என்னது கலையா இருக்கிறது. அப்ப நல்லா கவனிங்க, இது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விதைக்கு விரோதமாய் நடக்கிற, எதிர்ப்பாய் நடக்கிற ஒன்று. விதைக்கப்படுகிற கலை யார் விதைக்கிறா பிரதர்? பிசாசு விதைக்கிறான். எப்ப விதைக்கிறான்? நீங்கள் விழித்தில்லாத போது உங்களுக்குள்ள விதைச்சிட்டு போயிடுறான். உங்களுக்கு அது என்னன்னே தெரியல, வளர்ந்து மேல வர்ற வரைக்கும் தெரியல. தேவையில்லாம அந்த பயிருக்கு நீங்க என்ன ஊத்திக்கிட்டே இருக்கிறீங்க, தண்ணி ஊத்துறீங்க, உரம் போடுறீங்க, அது வளருது, அது பயிர் போலவே இருக்கிறது. ஆனா கதிர் விடும் போதுதான் தெரியுது, ஆகா இது நல்ல விதை அல்ல, இதுல இருந்து என்ன வரல, என்ன வரல, ஒரு பலனையும் காண முடியல என்று ஆண்டவராய் கர்த்தர் அங்கே பேசுகிற வார்த்தை என்பது எழுதப்படுகிறது. இரண்டாவது பாருங்க 31ஆம் வசனம், வேறொரு ஊமை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளும் சிறிதாய் இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து என்ன செய்யும், அடையத்தக்க மரமாகும் என்று ஆண்டவராய் கர்த்தர் அடுத்த ஒரு உவமை சொல்றார். ஐயா, அது விதைக்கப்படுகிற கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அது விதைக்கப்படும் போது என்ன செய்யுது, அது வேகமா வளருது. சிறிதா இருந்தாலும் வளரும் போது சகல பூண்டுகளும் அது என்னவாகிறது, பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்கதான என்னவாய் மாறுகிறது, மரமாய் மாறுகிறது. அப்படி ஆண்டவராய் கர்த்தர் பேசுகிறார். அடுத்து ஒண்ணு சொல்றார் பாருங்க 33ஆம் வசனத்துல, வேறொரு ஊமை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலை அடக்கி வைத்தால் என்றார் என்று சொல்லப்படுகிற வார்த்தை. புளித்த மாவு தேவநாயக்கத்தை நீக்க சொல்லுகிற ஒன்றா அல்ல வைத்திருக்க சொல்லுகிற ஒன்றா? இந்த ரெண்டு ஊமைகளையும் பெரும்பாலும் பாசிட்டிவான பிரசங்களை நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா புளித்த மாவு என்பது தேவநாயக்கத்தை நீக்கி போட சொல்லுகிற ஒன்றா இருக்கிறது. அந்த புளித்த மாவை கொண்டு போய் 3 படி மாவுல சேர்த்தா என்ன ஆயிரும், 3 மடி மாவு என்ன ஆயிரும், அது கெட்டு போகும். அங்க ஆண்டு சொல்ல அடக்கி வைத்தால்னு போட்டிருக்கு, அப்படிதானே போட்டிருக்கு. ஐயா, இது தவறான உபதேசம் தெரிஞ்சு இது தவறானது என்பதை தேவன் உணர்த்தும் போது, இல்ல பரவாயில்லன்னு அடக்கிக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய மற்ற 3 படி மாவையும் சேர்த்து கெடுக்கும். கடுகு விதையிலிருந்து பலன் பெற முடியல. விதைத்தது கடுகு விதை தான், ஆனா வளர்ந்தது மரமாயிற்று. மறந்த அந்த மரத்துல வந்து என்ன பண்ணிச்சு, பறவைகள்லாம் வந்து அடைக்கலம் புகுந்து எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போயிடும். அவ்வளவுதான். பறவைகள் இருக்கிற இடத்துல என்ன ஆகும், பயிர் முளைக்குமா? கேள்வி உங்களுக்கு புரியுதா புரியலையா? மிகப்பெரிய எதிரி என்ன பிரதர்? விதைக்கும் போது எதிரி பறவை தான். இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மதுரைக்கு மேல அப்படியே போயிட்டீங்க அப்படின்னா மயில் தான் நிறைய விவசாயிகளுக்கு எதிரி. அதை அடிக்கவும் முடியல, விரட்டவும் முடியல, கேஸ் ஆயிருது, அதை கொல்லவும் முடியல. ஆனா விதைக்கப்படுகிற சகல விதையும் என்ன பண்ணிடுறது, காலி பண்ணிட்டு போயிருது, ஒன்னையும் முளைக்க விட மாட்டேங்குது. மிகப்பெரிய எதிரி மயில் தான். அதை விரட்டுறதுக்குள்ள பெரும்பாடு படுறாங்க. அப்ப தேவநாயகத்தில் ரெண்டு பாசிட்டிவான சைனா ஆண்டு சொல்லல. இது மற்றவைகளை கெடுக்கக்கூடிய ஒன்றாகத்தான் ஆண்டு சொல்றார். அடக்கி வைக்காத தவறான போதனை, புளித்த மாவுன்னு அடையாளப்படுத்திட்டாருன்னு ஆண்டவர். அதை மற்றது கூட வைக்காத அப்படின்னு என்ன செய்யணும், மற்ற தூக்கி என்ன செய்யணும், அதை
நான் எப்போ சொல்லுவேன், ஐயா உங்க அக்கா மகா உங்க தங்கச்சி மகா அப்படின்னு சொல்லிடலாம் ஒருத்தரையும் வீட்டுக்குள்ள சேர்க்காத, உன் பிள்ளையோட தங்க விடாத, உன் பிள்ளைய கொண்டு போய் உங்க அக்கா தானே அங்க தங்க விடாத. அந்த பிள்ளைகள் கர்த்தருக்குள் இருக்கிறாங்களா என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த பிள்ளை கர்த்தருக்குள் இல்லைன்னு என்ன செய்யும்? உங்க பிள்ளையும் சேர்த்து என்ன செய்யும்? அது நாசம் பண்ணதானே செய்யும். அது எப்படிங்க? என் அக்கா மகன் தம்பி மகன், அப்ப தம்பி மகன் எல்லாம் நல்லவனா இருப்பானா? நல்லவனா இருந்தா சரியா, நல்லவனா இருந்தா நீ பண்ணு. மற்றபடி எப்படி பிரதர்? அது எல்லாமே உங்களை ஸ்பாயில் பண்ணும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிக்கும். எதோடு சேருதோ அதுவும் சேர்ந்து கெட்டு போகும். புளித்த மாவோடு எது சேருகிறதோ. அதனால நட்பு வட்டாரம் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒன்று. தீய நண்பர்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. அதனாலதான் இங்கிலீஷ் அந்த பழமொழி சொல்லுது இல்லையா, ப்ராவர்ப் என்ன சொல்லுது? உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாரு நான் என்ன செய்றேன் நான் சொல்றேன்னு சொல்லுது இல்லையா. அதுல என்ன தப்பு? நீ கேட்க முடியாது. உன் ஃப்ரெண்டை பார்த்தே நீ யாருன்னு முடிவு பண்ணிடலாம். கஞ்சா குடிக்கலாம் மொத்தமா தான் இருக்கிறான், எல்லா குடிகாரனும் ஒன்னாதான் இருக்கிறான், எல்லா சினிமா பைத்தியங்களும் ஒன்னாதான் இருக்குது, எல்லா குடிகாரனும் ஒன்னாதான் இருக்கிறான். அப்ப ஐயா உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்றேன்னு பழமொழி கரெக்டு தானே? என் நண்பன் ஆவிக்குரியவனா இருந்தா ஆவிக்குரியதை பேசுவோம். எனக்கு சில நேரம் வண்டி ஓட்டிட்டு ஒருத்தர் வருவார். அவர் சொன்னார், பிரதர் அன்னைக்கு அந்த ஊரை பக்கத்துல ஒருத்தர் ஏத்திட்டு வந்தீங்க இல்லையா, அவர் யாரு அப்படின்னாரு. ஏதான் அன்னைக்கு சொன்னேனே அஸ்டன் பாஸ், பழைய அஸ்டன் பாஸ். ஏறின நேரத்துல இருந்து பைபிளே தான் பேசிட்டு இருந்தாரு இறங்குற வரைக்கும். அப்ப வண்டி ஓட்டுற நோட் பண்றாரு, இந்த ஆள் ஏறினாரு இறங்குற வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தாரு? இறங்குற வரைக்கும் பைபிளே தான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வராங்க. அவன் யோசிக்கிறான்ல, எதுக்காக சொல்றேன் அப்படி கேட்டீங்கன்னா, நண்பன் யாரு, உன் கூட இருக்கிறவன் யாரு, உன் வீட்டுக்கு யார் வந்தா எதை பத்தி பேசுவீங்க? கர்த்தருக்கு தெரியும் இல்லையா. அப்ப புளித்தமா உன்னுடைய மற்ற 3 படி மாவியும் சேர்த்து செஞ்சிடும், அது புளிக்க பண்ணிடும். நட்பு யாரோடு என்பது ரொம்ப 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 முக்கியமானது. உன்னோடு பிசையப்பட்டிருக்கிறவள் யாரு, உன் கூட நெருக்கமா இருக்கிறவள் யாரு, அதனுடைய சாரம் உனக்குள்ள இறங்கும். இறங்காம என்ன செய்ய முடியாது, நீ தப்ப இயலாது. இது ஆண்டவரை கர்த்தர் சொல்லிட்டே வரார். அது கீழே பாருங்க, வாசிக்கலாமே 36ஆம் வசனம். அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீசர்கள் அவரிடத்துல வந்து, நிலத்தின் களைகளை பற்றி உவமை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். நல்லா கவனிங்க, இப்ப எக்ஸ்பிளைன் பண்றார். என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு பிரதர்? விதைக்கிறவர் யாரு? நல்ல விதை விதைக்கிறவர் யாரு? மனுஷகுமாரன். இப்ப நல்ல விதை எது? ராஜ்யத்தின் சுவிசேஷமா, ராஜ்யத்தின் புத்திரரா? நீ என்ன நினைச்சிட கூடாது, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் நினைச்சிட்டு போயிடக்கூடாது. விதைக்கிறவர் மனுஷகுமாரன். அவர் எந்த விதையை விதைக்கிறாரு பிரதர்? ராஜ்யத்தின் புத்திரரை விதைக்கிறார். இப்ப அந்த இடத்துல களை யாருன்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து. களை யாரு? பொல்லாங்கனுடைய புத்திரர். நல்லா கவனிங்க, இதை விளங்கிட்ட விளங்கலையா உங்களுக்கு? இப்ப சீசர்களுக்கு ஒன்றும் புரியல. கலைகளை குறித்து நீ சொன்னீர, அது என்னன்னு கேட்கிறாங்க. நிறைய காரியத்தை ஆண்டவர் பேசினாரு, ஆனா ஒண்ணுக்கு தான் விளக்கம் கேட்கிறான். யாரோ ஒருத்தருக்குள்ள அதை பத்தி ஒரு டவுட் வருது. இப்ப ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. விதைக்கிறவர் மனுஷகுமாரன், நல்ல விதை ராஜ்யத்தினுடைய புத்திரர், அந்த கலை என்பது பொல்லாங்கனுடைய புத்திரர். அப்ப விதைக்கப்பட போறவங்க யாரு? நீங்கதான். நீங்கதான் விதைக்கப்படுற விதை. சுவிசேஷம் இல்ல, நீதான் விதை, நான் தான் விதை. விதைக்கப்படுறது யாரு பிரதர்? நீ நல்ல விதையா இருந்தா உன்னை விதைக்கிறவர் மனுஷகுமார் உன்னதான் தூக்கி விதைக்கிறாரு. நீ தான் இப்ப என்ன செய்யணும்? வேறுபடணும். நீ தான் என்ன செய்யணும்? செடிகளாய் வரணும். நீ தான் பலன் கொடுக்கணும். விதையே நீதான்றார். நீ எந்த நிலத்துல ஊன்றப்படுகிறாய்? வாழமல் அடுத்த காரியத்துக்குள்ள வர்றார் ஆண்டவர். இப்ப நீ எந்த நிலத்துல ஊன்றப்படுகிறாய் என்று தேவனாய் கர்த்தர் கேட்கிறார் கேள்வி. நீ நல்ல நிலத்துல ஊன்றப்பட்டா நீ என்ன செய்வ? நீ நல்லா வேர் விட்டு நல்லா வளர்ந்து நீ நல்ல பலனை 30, 60, 100 மடங்கு கூட நினைச்சுவ. நீ தேவனுக்காக பலன் கொடுக்க முடியும். நீ எங்கே விழுகிறதான விதை? இப்ப நம்ம தான் விதை. நான் 2011ஆம் ஆண்டு அந்த ஏப்ரல் 30ஆம் தேதி விபத்தை சந்திச்சு அந்த பேண்டேஜோட நான் கொடுத்த செய்தி அதுதான்.
இன்னைக்கு வரைக்கும் அந்த செய்தியை மறக்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி பேண்டேஜோட வந்து பிரசங்கம் பண்ண அப்படியே வாராராம்பா ஆஸ்பத்திரி இருந்து எழுப்பின்னு அவ்வளவு கூட்டம் ஒவ்வொரியில திருநெல்வேலி மாவட்டத்தில் அவ்வளவு லைவ் டெலிகாஸ்ட் பண்ற சேனல். ஒரு இடத்துலயும் கன்வென்ஷன் பேச போகும்போது லைவ் டெலிகாஸ்ட் நான் பார்க்கல. எழுப்பி வாராராம்பா. அங்க லோக்கல் அந்த செய்தி தாள்கள் எல்லாம் அந்த செய்தி ஊழியக்கார் வந்தாரு, அடிபட்டாருன்னு இப்ப எழுப்பி இங்க வந்திருக்காராம், இன்னைக்கு செய்தி கொடுக்க வாராராம் அதே பேண்டேஜோட. நான் கொடுத்த செய்தி அதுதான். எசேக்கியேல் 36 அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனம். யாராவது வாசிக்கலாமே? அன்னைக்கு நான் கொடுத்த செய்தி அதுதான். எசேக்கியேல் 36:9. இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு என்ன செய்வீர்கள்? விதைக்கப்படுவீர்கள். விதைப்பீர்கள் அல்ல, விதைக்கப்படுவீர்கள். தேவன் உங்களை பண்படுத்தி விதைப்பார். அதான் செய்தி. ஏன்னா எனக்கு அந்த செய்தி மறக்கவே மறக்காது. ஏன்னா அடிபட்டு மருத்துவமனையில் போய் உட்கார்ந்து இருக்கும் போது ஆண்டவன் செய்தியை குறித்து என்கிட்ட இடைப்பட்டார். அதோடு தான் போய் நின்று செய்தி கொடுத்தேன். எனக்கு அது தேவன் உயிர் பிச்சை போட்ட நாள். என் மகன் இப்ப 6 மாச குழந்தை. ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது ஒரு சகோதரன் என் மனைவிட்டாரான்னு சொன்னார். அவருக்கு ஒன்னா வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா, அந்த ஒன்னாவது வந்துருவாரு அப்படி. அவர் சொல்லும் போது சொன்னார், அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ல எழுப்பி வந்துட்டாரு, உங்களால எழும்ப முடியாம, இங்க என்ன ஆக போகுது? எனக்கு இருக்கிற வெரிகோஸ் காலு கீழே பாத்தீங்கன்னா லேசா நகம் பட்டா கூட ப்ளீடிங் நிக்காது. தின்னர் அப்ப இருந்தே எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா இடுப்புக்கு மேலதான் மொத்த காயம், இடுப்பு கீழே காயமே கிடையாது. ஒரு சின்ன கீறல் கூட என்னுடைய அந்த வெரிகோஸ் நர்வ்ஸ்ல கீறல் கிடையாது. தின்னர் போட்டிருந்தாலும் வெளியே வர்ற பிளட் கிளாட் ஆச்சு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும் இல்லையா? தின்னர் போட்டிருக்கிறோம், அப்ப ப்ளீடிங் எப்படி ஸ்டாப் ஆகும்னு அடுத்த கேள்வி வரும்ல. அவ்வளவு விபத்து நடந்தாலும் எனக்கு பிளட் எல்லாம் கிளாட் ஆச்சு, நின்று செய்யலாம். இதெல்லாமே தேவன் போட்ட பிச்சை. அதனால எனக்கு பிரசங்கம் பண்ணும் போது எனக்கு அந்த வார்த்தைகள் மிக அதிகமா எனக்குள்ள தைத்து கொண்டே இருந்தது. விதைக்கப்படுவீர்கள், விதைக்கப்படத்தான் நான் ஒப்பு கொடுத்தேன். பாண்டு சொல்ற ஐயா, விதைக்கிறவர் நான் மனுஷகுமாரன். விதைக்கப்படுவது ராஜ்யத்தினுடைய செய்தி அல்ல, ராஜ்யத்தினுடைய புத்திரர். ராஜ்யத்தினுடைய புத்திரராகி நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று அடையாளம் காணப்படுகிற உங்களை தான் நான் விதைக்க போறேன். நீ நல்ல நிலத்துல விழுந்துட்டன்னா நீ 30, 60, 100 ரூபாய் என்ன செய்வ? பலன் கொடுக்கத்தக்கதான வாழ்க்கை வாழுவாய். இது தேவனாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையாக அந்த இடத்துல இடம்பெறுகிறது. நீ அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்கை என்ன செய்வ? நீ வாழ்வ. இதான் அதனுடைய விளக்கம். யார் சொன்ன விளக்கம் பிரதர்? இயேசு சொன்ன விளக்கம். அது கீழே சொல்ற பாருங்க, இன்னும் 39ஆம் வசனத்துல, அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு யார? பொல்லாங்கனுடைய புத்திரரை உங்க நடுவுல விதைச்சு விடுவான். அவனும் உங்களை மாதிரியே இருப்பான். ஒருவேளை நம்ம சபைக்குள்ளோட உட்கார்ந்து இருப்பான். யாரு பிரதர்? ராஜ்யத்தின் புத்தர் உட்கார்ந்து இருக்கிற பக்கத்துல பொல்லாங்கனுடைய புத்தர் என்ன செய்வாங்க? இருக்குதான் செய்வாங்க. எந்த சபையா இருந்தாலும் இருப்பாங்க, கூடவே தான் இருப்பாங்க. அவங்களை கொண்டு வந்து வச்சது யாரு? சத்துரு. அவன் தான் உன்னை பாழாக்குவான். யாரு பிரதர்? பொல்லாங்கின் புத்திரன். கூடவே தான் இருப்பான். ராஜ்யத்தின் புத்தர் கூட தான் அவனும் இருப்பான். அவனுக்குள்ள வேலை செய்யறது யாரு? யாரு? பிசாசு தான் வேலை செய்யறான், கொண்டு வந்து வச்சிருக்கிறான். என்ன சொல்ல பாருங்க, ராஜ்யத்தின் புத்திரர். அவன் என்ன செய்யறான்? வேச்சது சத்துரு பிசாசு. அது கீழே சொல்ற அறுப்பு உலகத்தினுடைய முடிவு, அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். ஆதலால் கலைகளை சேர்த்து அக்னியினால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவில் என்ன செய்யும்? நடக்கும். அப்படிங்கிற ராஜ்யத்தின் புத்திரா இருக்கும்படி தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். அப்படியே அந்த 43ஆம் வசனம் வர அது அப்படியே கண்டினியூ ஆகுது. 43ஆம் வசனத்துல சொன்னாரு, நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். தேவனுடைய ராஜ்யம் வரையா? பரலோக ராஜ்யம் வரும். அன்னைக்கு நீ சூரியனை போல என்ன செய்வ? நீ பிரகாசிப்ப. இயேசு உன்னை ரத்தத்தினால் கழுவி நீதிமானாய் மாற்றக்கூடிய பலனை அன்னைக்கு நீ காண்ப. கேட்கிற காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படி சொல்லிட்டு கீழே சொன்னார் பாருங்க, 44 இருந்து 50ஆம் வசனம் வரைக்கும் இந்த ராஜ்யத்தினுடைய விளைவு, அதனுடைய ரிசல்ட் என்ன என்பதை குறித்து தேவனாய் கர்த்தர் பேசினார். முதல்ல விதைப்பை பார்த்தோம், அப்புறம் விதைப்புக்கு விரோதமான எதிர்ப்பை பார்த்தோம். இப்ப ஆண்டவரை கர்த்தர் விதைப்பினுடைய பலன், விதைப்பினுடைய விளைவு, விதைப்பினுடைய விளைச்சல் என்ன என்று 44 இருந்து 50 வரை பேசுறார். 44ஆம் வசனத்தை என்ன சொன்னார் பாருங்க, அன்றியும்
பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்து அந்த நிலத்தை கொள்ளுகிறான். பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது பிரதர்? புதையல் மாதிரி. ஒரு நிலத்துல ஒரு புதையல் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டான்னா அதை அழகா மூடி வச்சுட்டு யாருக்கும் தெரியாம பயங்கர மகிழ்ச்சியாகி மற்ற எல்லா சொத்துக்களையும் வித்து அந்த சொத்தை வாங்கிடுவான். ஏன்னாக்குள்ள என்ன இருக்கு? புதையல் இருக்கு. நல்லா கவனி. அப்ப என்ன சொல்ல வர ஆண்டவர்? உனக்கு இருக்கிற எல்லா சொத்துக்கள், பணம், உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் வித்தாகிலும் நீ எதை வாங்கணும்? பரலோக ராஜ்யமாகிய அந்த புதையல் இருக்கிற நிலத்தை நீ வாங்கணும்னு ஆண்டவரை கர்த்தர் சொல்றார். அது அவ்வளவு மேன்மையானது. உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தை காட்டிலும் உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் காட்டிலும் மேலானது. எதை வித்தாகிலும் அதை நான் கொல்லணும்னு நினைக்கிறான் பாருங்க. பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த மேன்மையை பார்க்க நினைக்கிறான் பாருங்க. அவன் தான் ராஜ்யத்தின் புத்திரன். அவன் தான் ராஜ்யத்தின் புத்திரன். அவன் தான் 30, 60, 100 ரூபாய் என்ன செய்ய முடியும்? பலன் கொடுக்க முடியும். நல்லா கவனிங்க. எந்த கணக்கீடும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பா இருக்காது. அவர் விஷயத்துல கணக்கு பார்க்காதீங்க. அவர் விஷயத்துல கணக்கு பார்க்காதீங்க. எதை விற்றாகிலும் நான் அந்த பரலோக ராஜ்யத்தை நினைச்சு நான் பெறணும்னு நினைக்கிறேன் பாருங்க. அவன் தான் ராஜ்யத்தின் புத்திரன். அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த செய்தியினுடைய விளைச்சல் அதுதான், பலன் அதுதான். அதுதான் ஆண்டு சொல்றாரு. அதை பார்த்த உடனே அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆகா, அந்த நிலத்துல என்ன இருக்கு? புதையல் இருக்குது. ஓமையா சொல்றாரு, போய் எதை வித்தாகிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்து எடுத்து கொண்டு வந்து அந்த புதையலை பர்ச்சேஸ் பண்றான் பாருங்க. அதே மாதிரி ஒரு மேன்மையான ஒரு இடம் கிடைக்குது, அதுல நல்ல வருவாய் இருக்கும், எதிர்காலம் நல்லா இருக்கும். நீங்க முடிவு பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் வித்து அதை வாங்க ட்ரை பண்ணுவீங்கல்ல. சொந்த வீடு வாங்கும் போது நிறைய நகைகளை விற்கிறோம்ல, வித்துதான் வாங்குறோம் இல்லையா? இது எல்லாத்தையும் யோசித்து பாக்குறாரு. அப்ப நீ இதுக்கு இவ்வளவு பிளான் பண்ணனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ எப்படி பிளான் பண்ணணும்? இது தேவனாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. அது கீழே அடுத்து சொல்றாரு பாருங்க. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரி அப்படி சொல்லிட்டு சொல்றாரு கீழே. அவன் விலையூர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். ஒரு விலையூர்ந்த முத்தை பார்த்துட்டான்னா எல்லா முத்தையும் வித்து அதை வாங்கிடுறான். நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிரிட்டிஷ்காரன் இந்தியாவில இருந்து கொண்டு போயிட்டான்னு. எதை? போகினொரு வைரத்தை. விலை உயர்ந்த வைரம் ஒண்ணு இருந்துச்சியா, அதை அவன் தூக்கிட்டு போயிட்டாயா அப்படி இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஏன் பிரதர்? அதோட விலை மதிப்பு அப்படி. இப்ப ஆண்டவர் சொல்ல அதே மாதிரி ரொம்ப மேன்மையானது என்னது? பரலோக ராஜ்யத்தினுடைய காரியம். நீ அப்படிப்பட்ட மனுஷனா இருக்கணும். எந்த முத்தை வித்தாகிலும் இந்த முத்தை என்ன செய்யணும்? வாங்கணும். எந்த நிலத்தை வித்தாகிலும் இந்த நிலத்தை வாங்கணும் என்பது உன்னுடைய வாஞ்சியா இருக்கணும்னு சொல்ல கீழே என்ன சொல்ல பாருங்க. அன்றியும் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழைத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகள் சேர்த்து ஆகாதவைகளை என்ன செய்வார்கள்? எரிந்து போடுவார்கள். வீசும் போது மொத்தமா தான் வீசப்படும், மொத்தமா தான் வாரப்படும். ஆனா உட்கார்ந்து என்ன பண்ணுவான்? நல்ல மீன் எல்லாம் சேர்த்து விடுவான், கெட்டதெல்லாம் தூக்கி என்ன செஞ்சிருவான்? மறுபடியும் தூக்கி தூர போடுவான். செத்து போச்சுன்னா தூர போடுவான், இல்லைன்னா கடலை போடுவான். கடலை அடுத்த மீனுக்கு அது என்ன செய்யும்? இறையா மாறும். அதான் நான் பாக்குறேன். ஒவ்வொரு மீனமும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறான். மொத்தமா வருது, அதுல எதெல்லாம் தேவையில்லாதோ அதெல்லாம் என்ன செய்யப்படுது? தூக்கி வீசப்படுகிறது. இப்படிதான் உலகத்தினுடைய முடிவில் நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்கள் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். சொல்லிட்டு தான் சொன்னார். அறிஞ்சுக்கிட்டியானார். எல்லாரும் சொன்னாங்க, ஆமாண்டவரே நாங்கள் அறிந்து கொண்டோம். உடனே சொன்னாரு, இதை நன்றாய் அறிந்து கொண்ட உணர்ந்து கொண்ட தேறினவர்களாய் நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னாரு, வீட்டில் இருக்கிற பழசு புதுசு எல்லாவற்றையும் நீ கொடையாய் கொடுக்கிற, ஈவாய் கொடுக்கிற, நீ கனிகளாய் ஒப்பு கொடுக்கத்தக்கதான ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பாய் என்று தேவனாய் கர்த்தர் அங்கே ஒரு பெரிய செய்தியை சொல்லி முடிச்சார். பரலோக ராஜ்யத்தினுடைய செய்தி இதுதான். ஒண்ணு, அது விதைக்கப்படணும். இரண்டாவது, எதிர்ப்பு களையப்படணும். மூன்றாவதுடைய பலனாகி ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிக்கணும். இதுதான் இந்த உலகத்துல விலை உயர்ந்தது. இந்த உலகத்துல நீங்க வச்சிருக்கிற எதை காட்டிலும் விலை உயர்ந்தது. இதை காட்டிலும் விலை உயர்ந்தது. அதனாலதான் அதை நோக்கி நகருகிறோம், அதை நோக்கி ஓடுகிறோம். இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய விதையை கண்டவனை ஒரு நாள் நீங்க சும்மா வைக்க முடியாது. அவன் கனி கொடுக்கிறவனா இருப்பான். அவங்ககிட்ட மணி கால்குலேஷன் இருக்கவே இருக்காது.
இதை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்ன்ற கால்குலேஷன் இருக்கவே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா நாங்க ஒரு காலத்திலும் எந்த ஊழியத்தையும் எந்த கிராமத்திலையும் செய்ய முடியாது. போகும்போதெல்லாம் ஒன்லி செலவு தானே தவிர வரவு கிடையவே கிடையாது. அப்ப ஓடுறோம் உழைக்கிறோம்னா ரெண்டு காரியம். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு வாழ்ந்திருக்க தெரியணும், தாழ்ந்திருக்க தெரியணும், எல்லாம் தெரியணும். வீட்டுல கார் இருந்தாலும் பைக்ல போக தெரியணும், ஆட்டோல போக தெரியணும், பஸ்ல ஏற தெரியணும், ட்ரெயின்ல ஏற தெரியணும். அதுதான் வாழ்க்கை. ஐயா, நான் ஏசி ஹால்ல நின்று வாரந்தோறும் எவரி சண்டே ஃபுல் ஏசியில் நின்று தான் பிரசங்கம் பண்ணுவேன். உங்க சர்ச்சில் ஏசி இல்லைன்னு சொல்லக்கூடாது. எங்க வீட்டுல எங்க சர்ச்சில் பிஎஸ் சிஸ்டம் எப்படி இருக்கும் தெரியுமா? நான் அப்படி லேசா பேசினாலும் கண்ணீர் இருக்கும். நீ வச்சிருக்கிற மைக் இறையுது, முக்கி பேசினாலும் கூட சத்தம் கேட்க மாட்டேங்குதுன்னு ஒரு சர்ச்சில் போய் என்ன செய்யக்கூடாது. என்ன இதா புரியுதா? இதா புரியுதா? மைக் ஒழுங்கா இருக்காது, ஸ்பீக்கர் ஒழுங்கா இருக்காது, வாய வச்சோன்னா குருன்னு இறையும். கிட்ட மைக்கு கொண்டு வந்துட்டா கொமட்டிட்டு வாந்தி வரும். பேசுறேன்னு துப்பி வச்சிருக்கான், பாடுறேன்னு துப்புறான், சிலவை நக்கி வைக்கிறான் மைக்க. நான் என்ன செய்ய முடியும்? இப்படி கொண்டு வந்தா கொமட்டுது. அதனால எல்லா இடத்துக்கும் வர ரெடி. ஆனா மைக்கு மாத்திரம் நான் என்ன பண்ணிடுறேன், நான் கையில கொண்டு வந்துடுறேன்னு கொண்டு போயிடுது. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்பாஞ்சு போட்டிருப்போம் மைக்கில், அதை எடுத்து கலட்டி கிளீன் பண்ணணும்னு சண்டை நடக்கும். கிளீன் பண்ணிட்டியான்னு எல்லாத்தையும் வாரந்தோறும் கழுவி வைக்கணும். நம்ம அப்படி மெயின்டைன் பண்றோம். எல்லா சர்ச்சிலும் அப்படி இருக்காது, கொமட்டும். நல்லா கவனிங்க. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் என்ன செய்யணும் இருக்கு. ஊழியம் மன்னன் இருக்கு, ஓட வேண்டியிருக்கு. பரலோக ராஜ்யமாகிய முத்தை கண்டவன், பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை கண்டவனுக்கு மீது எதை பத்தியும் அவன் கவலைப்படவே மாட்டான், ஓடிக்கிட்டே இருப்பான். பிறருக்கு உதவி செய்வதில் உண்டாகிற நன்மையை கண்டவனுக்கு அதை என்ன செய்ய முடியாது, நிறுத்த முடியாது. 4 நாள் அழைச்சும் பிரதர், நைட்டு 1 மணி 2 மணி வீட்டுக்கு வர்றது 4 நாளா. ஆனா நேற்று எல்லாம் பிரச்சனை முடிஞ்சவொடனே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹாப்பி. சரி, ரைட், ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு வர்ற போன் கால்ல பாதி தான் என் வேலையா இருக்கு, மீதி 50% பாத்தீங்கன்னா அடுத்த வேலையா தான் இருக்குது. மீதி 50% வேலை. உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா இந்த வேலையெல்லாம் கட் பண்ண நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் போல் இருக்கு அப்படின்னு. ஆனா எப்படி செய்யாம இருக்கிறது? அப்ப கனி கொடுக்கறதுனா என்ன? ஏற்கனவே உங்க நான் பேசினேன். கனி கொடுக்கறதுனாலே அந்த 3வது நபருக்கு நான் செய்ய போற நன்மை தான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. அங்க 3வது ஒரு ஆள் வரணும். அதை கணக்கிட முடியாது இல்லையா? அது பரலோக ராஜ்யத்துல தேவன் எனக்கு கொடுக்க போற கணக்கு. ஏன்னா அந்த முத்தை கண்டவன். அப்போ இதுல தேறினவனாகி நீ என்ன செய்யணும் பிரதர்? பழசு புதுசெல்லாம் பார்க்க முடியாது. எதனால எடுத்து கொடுக்க ரெடி, எதனால அர்ப்பணிக்க ரெடி. அப்படிப்பட்ட ஒரு மனுஷகுமாரனுடைய வாழ்க்கை தேவனாய் கர்த்தர் விரும்புகிறவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்களாக நீங்க இருக்க விரும்புகிறார். விதைக்கப்படுகிற ராஜ்யத்தினுடைய புத்திரராக நீங்க இருக்க விரும்புகிறார். விதைக்கப்படுகிற அனுபவம் ரொம்ப கஷ்டம்தான், ஆனா முளைத்த பிறகு மிகுந்த ஆசீர்வாதம். விதைக்கப்படுகிற அனுபவம்னா நீங்க ஒப்பு கொடுத்தோன்னா காலம் ஃபுல்லா முளைச்சுக்கிட்டேவா இருப்பீங்க இல்ல இல்லையா? ஒரு நாள் முளைப்பீங்க, ஒரு நாள் என்ன செய்வீங்க, மேல எழும்புவீங்க. அதுக்கு பிறகு கனி தருகிற விருட்சங்களா நீங்க மாறுவீங்க. ஆனா விதைக்கப்படுகிற அனுபவம் கஷ்டம். அது மண்ணுக்குள்ள போகணும், மண்ணுக்குள்ள வெப்பத்தை தாங்கணும், உருவழிந்து போகும். நம்ம யாருங்கிற அடையாளமே என்ன ஆயிரும், தொலைந்து போயிடும். அதுக்கு பிறகு அது முளைக்கும். போட்ட விதை அப்படியே இருந்துச்சுன்னா முளைக்காது இல்லையா? என்னங்க புரியுதா? விதை போட்டாச்சு உள்ள, அது அப்படியே இருக்குது, முழுசா இருக்குது, முளைச்சிருமா? அதுக்கு முன்னாடி அது உருவழிஞ்சு போனோம் இல்லையா? அது உருவத்தெல்லாம் இழந்து தொலைந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் முளைக்குது. ஆனா வாழ்நாள் ஃபுல்லா முளைச்சுக்கிட்டே இருக்க போறியும். கேள்வி உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க தான் ராஜ்யத்தின் புத்திரர், விதைக்கப்படுறீங்க. பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் முளைச்சுக்கிட்டே இருப்பீங்களா? ஒரு நாள் முளைப்பீங்க, ஒரு நாள் வேர் விடுவீங்க, இன்னொரு நாள் கிளையை மேல பரப்புவீங்க. குறித்த காலத்துல விருட்சங்களாய் வளருவீங்க. வளர்ந்த பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு யாரு? மற்றவர்களுக்கு யாரு? கனி கொடுக்கிற பிள்ளைகள், தேவனுக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகள். அப்படித்தான வாழ்க்கை. ஆனா அந்த பர்டிகுலர் டேஸ் இருக்கு பாருங்க, அந்த குறித்த காலம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப கடினமானது. அந்த காலத்தை கடக்காம யாரும் இல்லை. அந்த காலத்தை கடந்துதான் நான் உங்களுக்கு முன்னாடி ஊழியக்காரனா நினைக்கிறேன். அது ரொம்ப கஷ்டமான காலம். அந்த காலகட்டத்துல தேவனை உறுதியாய் பற்றி கொள்வது, எக்காரணம் கொண்டு பின்மாறி போகாம இருப்பது, இதெல்லாம் தேவனாய் கர்த்தர் பார்ப்பாரு. என் பிள்ளை அப்படின்னா யான். அதுக்கு பிறகுதான் அடுத்த கட்டம். அதுக்கு பிறகுதான் வேறு விட முடியும். அதுக்கு பிறகுதான் மேல எழுப்பி வர முடியும். எழுப்பி வந்த பிறகு தேவனாய் கர்த்தருக்கு என்று கனி கொடுக்கிற மரங்களாக நாம் இருக்க முடியும். அதான் ராஜ்யத்தினுடைய புத்திரர். அதை விதைக்கிறவர் மனுஷகுமாரன். ஆனா பொல்லாங்கனுடைய புத்திரரை விதைக்கிறவர் ஐயா பிசாசானவனா இருக்கிறான். அதுதான் கலை. அது கூடவே எழும்பும்.
ஆனா நீ அடையாளம் காண வேண்டியது உன்னுடைய வேலையா இருக்குது. விதைக்கப்படுகிற விதையாகிய ராஜ்யத்தின் புத்திராகிய நீ விதைக்கப்பட்டு எழும்போதான் உன் பக்கத்திலேயே பொல்லாங்கனுடைய புத்திரன் ஒருவன் வளருகிறான், அவனை பிசாசு விதைத்து வைத்திருக்கிறான், அடையாளம் கண்டுகொள். விதைக்கப்படுகிற நீ நல்ல நிலத்துல விழணும்னு வாஞ்சி ஒரு விவசாயி விதைப்பதற்கு தானியத்தை எடுத்துட்டு போறான்னு வச்சுக்கிடுங்க. வழி அருகே ஒரு விதைப்பாரா? அப்ப வழி அருகே கொஞ்சம் விதை விழுதுன்னு என்ன அர்த்தம்? அது விவசாயி விதைத்த விதை இல்ல, அதிக பிரசங்கி முந்திரி கொட்டை சொல்லுவாங்க இல்லையா, அது டபக்குன்னு வெளியே கூச்சிட்டு. யாரால் விதைக்கப்படுவதற்கு முன்பதாக விளங்கிட்டாலே உங்களுக்கு தேவன் கொண்டு உங்களை வழி அருகே விதைக்க விரும்புவாரு. முள்ளுள்ள இடத்துல விதைக்க விரும்புவாரா? கட்பார் இருக்கிற இடத்துல விதைக்க விரும்புவாரா? கொண்டு போகிற வழியில அவசரப்படுறது, நல்ல நிலத்துல விழுகிற வரை காத்திருப்பதில்லை. அப்ப தேவன் விதைச்ச எப்படி விதைப்பாத பேர் நல்ல நிலத்தை எடுத்து அந்த நல்ல நிலத்தை பண்படுத்தி அதுல விளைச்சல் தரும்படிதான் விதைப்பாரே தவிர வழியில கட்பாறை உள்ள இடத்துல முள்ளுகளுக்குள்ள விதைக்க மாட்டார். அப்ப அதை மீறி ஒரு விதை விழுதுன்னா என்ன அர்த்தம்னா சேட்டை பிடிச்ச விதைகளா இருக்கும். அதெல்லாம் அது அவசரப்பட்டு என்ன செய்யும்? டபக்குன்னு குதிக்கும், டபக்குன்னு ஓடும், டபக்குன்னு பாயும். அப்படி இருக்காதீங்க. ராஜ்யத்தின் புத்திரர்னா தேவனால் விதைக்கப்பட ஒப்பு கொடுங்க, நல்ல நிலத்துல விதைக்கப்பட ஒப்பு கொடுங்க. நீங்க 30, 60, 100 பலன் கொடுக்க முடியும். உங்களுக்கு பழசு புதுசெல்லாம் எதுவுமே கிடையாது. பழசு புதுசை பத்தி யோசிக்க மாட்டீங்க, தேவனுக்கு என்று அர்ப்பணம் பண்ணுவீங்க. ஒருவேளை பிரசங்கம் பண்ற நீங்களா இருந்தீங்கன்னா பழையவைகள் இருந்து தேவன் புதிதாக எவைகளை மாற்றினார் என்று உணர்ந்து செயல்படுவீங்க. ஒரு பழசு இல்லாத புதுசு ஒன்று என்ன செய்யாது, வேதாகமத்துல வரவே வராது. இதெல்லாம் அறிந்து செயல்படும் போது நாம் ராஜ்யத்தின் புத்திரரா இருப்போம். ஒரு நாளும் பொல்லாங்கனுடைய புத்திரன் என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். உணர்ந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாம். ஒருவேளை தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு இந்த செய்தி எதற்காக உங்கள் நடுவில் கொடுக்க வைத்தாரோ தெரியாது. கர்த்தர் சொல்லுகிறார், ஐயா நீ ராஜ்யத்தின் புத்திரன், நீ பொல்லாங்கனுடைய புத்திரன் அல்ல. ராஜ்யத்தின் புத்திரனாகிய நீ விதைக்கப்பட வேண்டியவன். விதைப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன்னை நல்ல நிலத்துல விதைக்கும்படி தேவனாய் கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அந்த நல்ல நிலத்தில் நீ விதைக்கப்படும் போது 30, 60, 100 நீ பலன் கொடுக்கத்தக்கதாக தேவன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, அந்த நல்ல நிலத்துல விதைக்கப்படத்தக்கதான ஒரு ராஜ்யத்தினுடைய புத்திரனாய் என்னை தேவனாகிய கர்த்தர் வணைந்து கொள்ளும். அவ்விதமாய் விதைக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். இருதயத்தை திறந்து சொல்லுவீங்களா? விதைக்கப்பட்ட விதைக்கு விரோதமாய் எப்பொழுதும் களைகள் எழும்புகிறது. புளித்த மா போன்ற சில காரியம் எழும்புகிறது. பறவைகள் போன்ற சில காரியங்கள் எழும்புகிறது. ஐயா, ராஜ்யத்தின் புத்திரர் நடுவே பொல்லாங்கனுடைய புத்திரரை சாத்தான் விதைக்கிறான். அதுவும் நடுவே வளருகிறது. அதுவும் உன்னை போலவே இருக்கிறது. அது வேறு கலை என்று அடையாளம் தெரியாதபடி இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், அதால் பலன் கொடுக்க முடியல, உன்னாலே பலன் கொடுக்க முடியும். அது அடையாளம் காணுவது எப்போ பிரதர்? அது வளர்ந்து பயிர் கதிர் கொடுக்கத்தக்க நிலைக்கு வரும்போதானே பார்க்க முடியும். அடையாளப்படுத்து. உன் நடுவில் இருக்கிற பொல்லாங்கன் விதைத்திருக்கிற பொல்லாங்கனுடைய புத்திரனை அடையாளப்படுத்திக்க. அவன் மூலமாய் அவள் மூலமாய் ராஜ்யத்தின் புத்திரனாகி நீ பாதிக்கப்படக்கூடாது. நீ 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதான ராஜ்யத்தின் புத்திரர். இன்னைக்கு வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ராஜ்யத்தின் புத்திரன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்னை தேவனாய் கர்த்தர் நல்ல நிலத்தில விதைக்க விரும்புகிறார். நல்ல நிலத்தில விதைக்க விரும்புகிறார். அந்த நல்ல நிலத்தில தேவன் விதைக்கிற வரை அவருடைய கையில் இருக்கிற விதையாய், மனுஷகுமாரனுடைய கையில் இருக்கிற விதையாய் நான் காணப்பட நான் விரும்புறேன்ப்பா. சௌல தூர மகந்தன கசியா தேவர் அத்பதூரான அஹத்பரு சபல் பணதியா கரி. தேவனுடைய மகிமைகள் பிள்ளைகளை ராஜ்யத்தின் புத்திராய் தேர்ந்தெடுக்கட்டும். ஆண்டவரே, பொல்லாங்கனுடைய புத்திரன் அல்ல. ஆண்டவரே, ராஜ்யத்தின் புத்திராய் விதைக்கப்படுகிற இவர்கள் பொல்லாங்கனுடைய புத்திரரை அடையாளம் காணட்டும். பக்கத்தில் இருக்கிற நட்பு வட்டாரங்கள், பக்கத்தில் இருக்கிற உறவு வட்டாரங்கள், அது நடுவில் பிசாசு பயன்படுத்துகிற அந்த பொல்லாங்கனுடைய புத்திரரை அடையாளம் பார்க்கட்டும். அவர்களோடு இணைந்து வீண் போகாதபடி 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதான ராஜ்யத்தின் புத்திரராய் எங்கள் பிள்ளைகள் நிலைநிற்கத்தக்கதாக பலன் தாரும். கபாலா தீமாரா ஷபாலா தேகர் பல்ரபான் மௌரமா கசி
தேவனுடைய மகிமை அந்த பெலனைகள் பிள்ளைகளுக்குள்ள அனுப்பட்டும். இந்த செய்தியை கேட்டிருக்கிற பிள்ளைகளுக்குள்ள இந்த ஆண்டவரே வார்த்தைகள் விளையட்டும். ராஜ்யத்தின் புத்தராய் பிள்ளைகள் அடையாளம் காணப்படட்டும். தகப்பனே, தேறினவர்களாய் வீட்டுக்குள் இருந்து பழையவைகளையும் புதியவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற ஆண்டவரை வீட்டு எஜமானுக்கு ஒப்பானவர்களாய் எங்கள் பிள்ளைகள் நிற்கத்தக்கதான பலன்தான் தேவ கிருபைகள் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் உங்கள் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.